அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறுவனம் நேற்றைய தேதியிலேருந்து யார் யார் எந்த பிளானில் இருந்தாலும் வித்ட்ராவல் போடலான்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா, லட்சக்கணக்கான நபர்கள் ஒரே நேரத்தில் வித்ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஓடிபி காலியாயிரும். இது நேற்றே நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இது நடந்துருச்சு. நேற்று 11 மணி வரைக்கும் ஓடிபி வந்துச்சு. அதுக்கப்புறம் வரல. நான் நேற்றே உங்களை எல்லாரையும் வித்ட்ராவல் போடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு சிலர் போடாமல் இருந்தீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி போடலாம், நாளைக்கு போடலாம், நாளை கழிச்சு போடலாம், எப்போ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஓடிபி வரும்போது போடுங்க, ஓடிபி வரலான்ட்டு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நிறுவனம் 70 லட்சத்தை தாண்டி மெம்பர்ஸ் வச்சுருக்காங்க. 70 லட்சம் பேருக்கு உண்டான ஓடிபியை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது காலியானதுனால காலையிலேருந்து யாருக்கும் ஓடிபி வரல. இன்றைக்கி காலையிலேருந்தே நிறைய பேர் மெசேஜு, ஃபோன் கால்ஸு எனக்கு ஓடிபி வரலன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்லிடுறேன், சரிங்களா? நம்ம வீட்டிலே ஒரு கல்யாண வீடு வச்சுருக்கோம். ஒரு 1000 பேர் சாப்பிட வருவாங்கன்னு நினச்சி 1000 சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 200 பேர் 300 பேர் வந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடுன்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்து 1000 சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஒரே ஆளே 3 சாப்பாடு, 4 சாப்பாடு, 5 சாப்பாடுன்னு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, கடைசியாக வர்ற ஆளுகளுக்கு சாப்பாடு இருக்காது. அதனால் நீங்கள் ஒரு டைம் வந்து வித்ட்ராவல் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஓடிபி வந்துடும். அந்த வந்த ஓடிபியை கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் கொடுத்து ஓகே பண்ணிடுங்க, சரிங்களா? ஒரு சிலர் வந்து 4 ஓடிபி 5 ஓடிபி எடுத்துக்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கும் நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது கிடைக்காம போயிடும். சாப்பாடு எப்படி ஒரே சாப்பாடை சாப்பிட்டு எந்திரிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரே ஓடிபியை டைப் பண்ணி வேலையை முடிக்க பாருங்கள். நேற்று மட்டும் நம்ம டீமில் ஒருத்தர் 7 ஓடிபியை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைப் பண்ணியும் வித்ட்ராவல் போட்டும் முடிக்கலை. 7 ஓடிபியை வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சிலர் 2 ஓடிபி 3 ஓடிபின்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரே ஓடிபியில் வேலையை முடிங்க. உங்களுக்கு தெரியாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள லீடர்ஸ்கிட்ட போய் கொடுத்து சக்ஸஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஓடிபி காலையிலேருந்து வராமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் பண்ணுங்கள். கிடைக்காம இருந்தால் விட்டுருங்க. நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கவனமாக கேளுங்க. இப்போ வந்து என்னென்னா, நிறைய நபர்கள் வந்து 2வது மாதத்தோட வித்ட்ராவல் போடாமல் இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு எந்த இஷ்யூ இல்லை, சரிங்களா? பிப்ரவரி மாதம் வித்ட்ராவல் போட்டு எல்லாருக்குமே ஏறிடுச்சு. அவங்க மேற்கொண்டு இன்றைக்கி வித்ட்ராவல் போடலாம். ஃபுல் அமௌண்ட்டுமே அவங்களுக்கு வந்து வித்ட்ராவல் போடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். வித்ட்ராவல் போடலாம், ஓடிபியும் வரும், சக்ஸஸும் ஆயிரும், சரிங்களா? அடுத்து 3வது மாதம் 1/3 யாராவது வித்ட்ராவல் போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு கடிகாரம் மட்டும்தான் ஓடும். மறுபடி வித்ட்ராவல் ஓப்பன் ஆகும். வித்ட்ராவல் போட போகும்போது ஃபெயிலியர் ஆகும். என்னென்னா, அந்த 3வது மாதம் வந்து யாருக்குமே பணம் நம்ம நிறுவனம் கொடுக்கல. நம்ம நிறுவனம் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே கொடுக்க போகிறாங்க அந்த பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏற்றின உடனே ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிடுவாங்க நம்ம நிறுவனம். இன்னாருக்கு ஏறி இருக்குது, இன்னாருக்கு ஏறலைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு உறுதியாக கம்பெனிலேருந்து பணம் வந்துருச்சுன்னா க்ரீன் கலர் தம்ப் பட்டன் வந்துடும். தம்ப் பட்டன் வந்த நிமிஷத்துலேருந்து நம்ம அடுத்த வித்ட்ராவல் போடலாம், சரிங்களா?